நீங்க ஒரு பெரிய கருப்பு பணத்தை பதுக்கல் பண்ணி நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. மணி லாண்டரிங் ஆக்ட்ல, அதாவது இந்த பண மோசடி பண்ற ஒரு குற்றத்தின் பேர்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க பணம் வச்சிருக்கீங்களா நிறைய வீட்டுல? பணம் இல்லைங்க, அன்னாட நாங்க சாப்பிட்றதே கஷ்டங்க. நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? நாங்க இந்து பல்லர் வம்சத்தை சேர்ந்தவங்க. அதாவது தேவேந்திர வேளாளர். தேவேந்திர குல வேளாளர். உங்க பேருங்க ஐயா? கிருஷ்ணன். கிருஷ்ணன். இப்போ உங்க நிலத்துக்கு பக்கத்துல எந்த சமூகத்தினர் உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க? நாடார் சமூகத்தினர் பிரச்சனை பண்ணிட்டு தாங்க. எதுக்காக பிரச்சனை பண்றாங்க? அவருக்கு இந்த நிலம் வேணுமாங்க. உங்க நிலம் அவருக்கு வேணுமாமா? விடிய ராவிடிங்க கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரோம், குத்துறதுக்கு வரோம். மறுப்பு பூராவும் வாழை மரத்தை வச்சுட்டு அதை கேட்டாக்கவே இந்த மாதிரி நீ நிலத்து. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ்ல கொடுத்த எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலீங்க. சரிங்க. இப்போ இந்த பண மோசடி வழக்குல கருப்பு பணம் நீங்க நிறைய பதிக்க வச்சுக்கிறீங்கன்னு ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? பணம் நாங்க கஞ்சிக்கே லாட்டரி அடிச்சுட்டு இருக்கிறோம். கையில காசு இல்லை. நாங்க எங்க ரேஷன் அரிசி ரெண்டு ஓஏபி தாங்க நான் வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம், நானும் எங்க அண்ணனும். ஐயா உங்க பேரு? கிருஷ்ணங்க. எந்த ஊரு? ராமநாயக்கம்பாளையம் வடக்குங்க. ஆத்தூர்மா? ஆத்தூரா? ஆத்தூர் தாலுக்கா, ராமநாயக்கம்பாளையம். ஆத்தூர் தாலுக்கா. சரிங்க. சேலம் மாவட்டம், ஆத்தூர் தாலுக்கா, ராமநாயக்கம்பாளையம். சரிங்க. இப்போ நீங்க கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்க. அதிக அளவுல இப்ப திமுக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய கருப்பு பணத்தை பதுக்கல் பண்ணி நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. மணி லாண்டரிங் ஆக்ட்ல, அதாவது இந்த பண மோசடி பண்ற ஒரு குற்றத்தின் பேர்ல உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க பணம் வச்சிருக்கீங்களா நிறைய வீட்டுல? பணம் இல்லைங்க, அன்னாட நாங்க சாப்பிட்றதே கஷ்டங்க. நாங்க 4-5 வருஷமா நிலம் பயிர் பண்ணாத பக்கத்து காட்டுக்காரன் பிரச்சனை பண்றதுனால இந்த ஓஏபி ரேஷன் அரிசி தாங்க எங்க வாழ்வு ஆதாரமே. வேற வழியே இல்லை. இதை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். பண பரிவர்த்தனையோ மற்றதோ எதுவுமே எங்ககிட்ட எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. காசு எவ்வளவு வச்சுக்கிறீங்க பாக்கெட்ல? பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா உங்களை இந்த மாதிரி கருப்பு பணம் பதுக்கி வச்சுக்கிறீங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களே. கருப்பு பணம் வச்சுக்கான்னு கூப்பிட்டுருக்காங்க. வேணும்னு எதிரி. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம்? 6 ஏக்கர் நிலங்க. உங்களுது உங்க அண்ணனுதுமா? என்னது எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணிக்கு 6 ஏக்கர். அந்த இப்ப 6 ஏக்கரை அபகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. திட்டமிட்டு பழி வாங்குறதுக்காக இந்த பக்கத்து நிலத்துக்காரங்களும் இதுல உடந்தையார் தாங்க இந்த பழி வாங்குறதுக்காக. அவங்க என்ன கம்யூனிட்டிங்க? அவங்க நாடார் கம்யூனிட்டிங்க. நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? நாங்க இந்து பல்லர் வம்சத்தை சேர்ந்தவங்க. அதாவது தேவேந்திர வேளாளர். தேவேந்திர குல வேளாளர். உங்க பேருங்க ஐயா? கிருஷ்ணன். கிருஷ்ணன். இப்போ உங்க நிலத்துக்கு பக்கத்துல எந்த சமூகத்தினர் உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க? நாடார் சமூகத்தினர் பிரச்சனை பண்ணிட்டு தாங்க. எதுக்காக பிரச்சனை பண்றாங்க? அவருக்கு இந்த நிலம் வேணுமாங்க. உங்க நிலம் அவருக்கு வேணுமாமா? அதனால உங்க நிலம் எத்தனை ஏக்கர்? எங்க நிலம் 6 ஏக்கருங்க. 6 ஏக்கர் நிலம் அவருக்கு எழுதி கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டுக்கிறாரு. உங்களை வாழ விடுறாரா? இல்லைங்க. சோறு தின்ன விடுறாரா? தூங்க விடுறாரா? தூங்க விட விடிய ராவிடிங்க கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரோம், குத்துறதுக்கு வரோம். மறுப்பு பூராவும் வாழை மரத்தை வச்சுட்டு அதை கேட்டாக்கவே இந்த மாதிரி நீ நிலத்து. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ்ல கொடுத்த எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலீங்க. எந்த ஆக்ஷன் எடுக்கல? அதிகாரிங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? அதிகாரிங்க தான் கொடுத்தோம், அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு அப்படி இல்லைங்க. அது இது வரைக்கும் ஆக்ஷன் எதுவும் இல்ல. சரிங்க. இப்போ இந்த பண மோசடி வழக்குல கருப்பு பணம் நீங்க நிறைய பதுக்கி வச்சுக்கிறீங்கன்னு ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? பணம் நாங்க கஞ்சிக்கே லாட்டரி அடிச்சுட்டு இருக்கிறோம். கையில காசு இல்லை. நாங்க எங்க ரேஷன் அரிசி ரெண்டு ஓஏபி தாங்க நான் வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம், நானும் எங்க அண்ணனும். மற்றவங்க எங்க எதுவுமே இல்லை. எந்த பேங்க்லயும் எங்களுக்கு இது கிடையாதுங்க. இந்த ஸ்டேட் பேங்க்ல மட்டும் இந்த 520 ரூபாயோ 40 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதோட தாங்க நிக்குது. வேற எதுவுமே கிடையாது. பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்குதுங்க? பாக்கெட்ல எதுவும் இல்லைங்க. வீட்டுல எவ்வளவு இருக்குது? வீட்டுல எல்லாம் ஒரு 500-1000 செலவுக்கு தச்சமயத்துக்கு கடன் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரிங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.